மறுபடியும் இயந்தவர்ப்பா மறுபடியும் என்னுடைய குதிரை தேவதான பற்றி பேசுறார். தன் கர்ப்பசாமி 3 அமாவாசைக்கு அரைச்சுள்ள இருந்தேன். 3 அமாவாசைக்கு வந்தாச்சு. உடல்நலம் இப்ப எப்படி இருக்கு? சரியாயிருச்சு. 3 அமாவாசை அரைச்சுன்னேன். ஹாஸ்பிட்டலாம் போய் அலைஞ்சு பார்த்தாச்சு. தீர்வு ஆகலன்னு கர்ப்பசாமியில வந்து 3 அமாவாசை அரைச்சுன்னேன். 3 அமாவாசை அரைச்சுன்னேன் சரியாயிருச்சு. இந்த 3 அமாவாசை உன்னை இந்த எல்லைக்குள்ள வர விடாம அடுத்த தடைகள் வந்ததா வந்துச்சு. இது இருந்தாலும் உன்னை நான் அனுமதிச்சு இந்த ஆலயத்துக்குள்ள விட்டுருக்கேன். என்ன காரணம்? இது நான் அனுமதிக்கல அப்படின்னா பல இடம் இந்த தாக்கம் உனக்கு வரும். சரியா? நான் சரி பண்ணி கொடுக்குறேன். இனிமேல் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. உடல்நல சரியாயிருச்சு. தன் கர்ப்பசாமியோட தீர்வு உனக்கு சரியாயிருச்சு. உனக்கு இல்லை எப்ப தன் கர்ப்பசாமி பார்க்கணும் விருப்பம் இருக்கோ நீ அப்ப வந்து நீ பார்த்துக்கலாம். என்னுடைய கேடு உனக்கு முடிஞ்சிருக்கும். சரியா? உனக்கு எந்த ஒரு இடர்பாடுகள் வராம தன் கர்ப்பசாமி காத்து கொடுக்குறேன். ஆனா 3 அமாவாசைக்கு எல்லைக்குள்ள வரவிடாம அடுத்து பார்த்தீங்கன்னா தடைகள் இருந்தது, அதை மீட்டியாச்சு. எல்லைக்குள்ளேயும் வந்தாச்சு. சரியாயிருச்சு உனக்கு. சரியா? தன் கர்ப்பசாமி மறுபடியும் ஏதோ ஒரு பாகம். ஆமா, தன் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் பார்த்தாச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையில தெய்வ கலாச்சாரம் உள்ள வருது, வெளியில போயிடுது. உள்ள வருது, வெளியில போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் பூசாரியா இருக்குது யாரு? நீ இருக்கியா? சரி, காளியம்மன் கோயில் பூசாரி இருக்கு. ஆனா இடர்பாடுகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த காளியம்மன் நீ அழைச்சாலும் வருது. ஊர்ல உள்ள காளி தெய்வம் அது. யார் கூப்பிட்டாலும் போயிட்டு, யார் அழைச்சாலும் அங்க போகுது. உனக்கு ஒரு புடிமானம் இல்லாம இருக்கா இல்லையா? உனக்கு விருத்தி இருக்கா? மாற்றம் இருக்கா? முன்னேற்றம் இருக்கா? உன்னுடைய குடும்பத்துக்கு மாற்றம் இருக்கா? முன்னேற்றம் இருக்கா? எதுவும் கிடையாது. அந்த காளி தேவி உன்னுடைய கட்டுப்பாட்டை நான் அமைச்சு கொடுத்துறேன். உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நீ அள்ளி கொடுக்குற பஞ்சாட்சரம் வீண் போகாத அளவுக்கு கர்ப்பசாமி காத்து கொடுத்துறேன். சரியா? நீ அள்ளி கொடுக்குற பஞ்சாட்சரம் வீண் போகாத அளவுக்கு காத்து கொடுத்தா போதுமா? அடுத்த நேரம் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதாயி. ஏன்னா செய்வன சம்பந்தப்பட்டது இருக்கு. நீங்க முன்னேறக்கூடாது. அந்த காளி தேவியோட அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா பூசாரி படத்தை புடுங்கணும். அந்த ஒரு எண்ணம் வச்சு உங்களுக்கு சில அடுத்த வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய கட்டுமுனையிலும் அவங்க கொஞ்சம் பாதிக்கிறதாயி. அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து உனக்கு விருத்தியை கொடுத்து வர்றேன். உனக்கு காளி முகம் முழுமையா இருக்கு. உனக்கு அருளாக கொடுக்கக்கூடிய அதிகாரமும் உனக்கு இருக்கு. ஆனா அதை நீ சரியான முறையில உன்னால பயன்படுத்த முடியல. நல்லதை எப்படி தாயி கொடுக்கும்? இங்க சோழர் இங்க கையில் எல்லாத்தையும் வாங்கி திறக்கும். அப்ப நீ முடிவு எடுத்து எனக்குள்ள வாம நான் சரியா அவன் வச்சுக்கிறேன்னு சொல்லி பாரு. அதனுடைய மாற்றம் உனக்கு வரும். நீங்க அடுத்த சாப்பாடு வச்சுக்கிட்டு அல்லனா தானே வாங்கி திறக்கும். அல்லாம வாங்கி திறக்குமா? அப்ப அந்த தெய்வசக்தி கிட்ட நீ நான் நிறைஞ்சு நான் உட்காருந்தாயே நீங்க எனக்குள்ள வா நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரு. உன் மேல தச்சுருவா அது குழி கொண்டு நிற்கும். சரியா? குடும்பத்தை சரி பண்ணி கொடுத்துறேன். நீ என்ன நினைக்கிற? நான் அதை படிச்சிருக்கேன், நான் இதை படிச்சிருக்கேன், நான் ஒரு உத்தியோகத்துல போய் உட்காரணும் கற்பா அப்படிங்கிற உன்னோட கேள்வியா இருக்கு. நாங்க தான் உனக்கு ஏற்கனவே உத்தியோகம் கொடுத்தாச்சு. அந்த உத்தியோகத்தை நீ சரியா பயன்படுத்தல. அடுத்த உத்தியோகம் உனக்கு எப்படி நான் கொடுக்க முடியும்? சரி பண்ணி கொடுத்துறேன். தன் கர்ப்பசாமி உனக்கு அந்த உத்தியோகம் வேணாலும் அமைச்சு தரேன். உனக்கு அருவாக்கு சம்பந்தப்பட வேணாலும் அமைச்சு தரேன். தன் கர்ப்பசாமி நீ எதை வேண்டியோ தன் கர்ப்பசாமி அதை அமைச்சு கொடுத்துறேன். வீட்டில் இருக்கிற இடர்பாடுகளையும் ஒதுக்கி கொடுத்துறேன். உனக்கு அருள் வந்து நான் கொடுத்து அனுப்புறேன். நீ அள்ளி கொடுக்குற பஞ்சாட்சரம் வீண் போகாதாலும் தன் கர்ப்பசாமி காத்து கொடுத்துறேன்.